கோல்டன் சயின்ஸ் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய ஆசை என்ன இருக்கும்? மிஞ்சி போனால் ஓரடி மண், இல்லை ஒரு நல்ல திருமண வாழ்வு. அதுதானே அவனுடைய நோயற்ற வாழ்வு தானே அவன் எதிர்பார்க்கிறது. அழகாக ஒருத்த பாடுபட்டு போராடி கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுகின்றான். கட்டிய வீட்டிலே அவனால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. நல்ல திருமண வாழ்வில் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு வருகிறது. பிள்ளைகளுக்குள்ளுடைய கருத்து வேறுபாடு எடுப்பது ஏன் வீட்டுக்கு வந்தோம் என்று அவன் நினைக்கின்ற நிலையை மாற்றுகின்ற ஒரு இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உடனே வாஸ்து பார்க்கலாமா, அது இடங்களை மாற்றலாமா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு வீடில் ஒரு நல்ல சக்தி இருக்குது, தீய சக்தி இருக்குது அப்படின்னா அதை நான் உணர்ந்து கொள்வதற்கு ஞானிகளும் மகான்களும் எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீடு கட்டிட்டாங்க. அந்த புகுமனை புகும்பொழுது விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பசுவை அழைத்து வருவார்கள். பசுவை அழைத்து வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைய வச்சு திரும்ப அதை வெளியில் கொண்டு வருவாங்க. ஏன் பசுவை கொண்டு வரணும்? எத்தனையோ உயிரினங்கள்லாம் இருக்குது, ஏன் பசுவை கொண்டு வரணும்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெத்த தாய் பால் கொடுக்க மறந்தால் கூட பசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை நமக்கு பால் தன்பு நம்மை வளர்க்கின்ற ஒரு தெய்வம். அதனால தான் பசுவை கோமாதா அப்படின்ட்டு செய்கின்றோம், தெய்வமாக நினைக்கின்றோம், மகாலட்சுமியாக வணங்குகின்றோம். காரணம் அதுதான். நம்முடைய உயிரினங்கள் நம்மளை பார்த்திங்கன்னா மனிதனை வணங்குவான் கையில் காசு கொடுத்தா, புகழ்ந்து பேசினா. ஆனால் இந்த தன்னலமற்று தன்னுடைய ரத்தத்தை பாழாக்கி நமக்கு தருகின்றது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, கடவுள் எங்கெல்லாம் நிறைந்திருந்தாலும் ஏன் இங்கே பசுவிட்ட மட்டும் இறை சக்தி நிகழ்ந்திருக்கு அது அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் பசுவை வணங்கலும் அப்படின்னு கேட்கலாம். காரணம் சொல்கிற கேளுங்களேன். இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவர் குடிகொள்ளுகின்ற இடம்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக பசு இருக்குது, பசு உடம்பு முழுவதும் பால் இருக்குது. காதை பிடிச்சி எடுத்தால் பால் வருமா? இல்லை வாழை பிடிச்சி எடுத்தால் பால் வருமா? காம்பை பிடித்து எடுத்தால் மட்டுமே பசு வரும். அது மாதிரி பசுவுக்கு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி நம்ம காக்கின்ற ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவான்னா, கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் அமானுஷ்யங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடம் வாங்கியிருக்கோம், அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு சுடுகாடாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பாழ்பட்டு போட அந்த இடம் மண்ணாக இருக்கலாம், இல்லை வாஸ்து பூஜை பண்ணியிருந்தாலும் கூட அந்த வாஸ்து தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வீட்டில் எனக்கு தெரிய எத்தனையோ பேருக்கு மாட மாளிகை கூடை கோபுரம்லாம் கட்டுவாங்க. கட்டிய வீட்டுக்குள்ளே குடி போகிறதுக்கு கூட முன் இறந்து விடலாம், இல்லை அந்த வீடை விட்டு வேறு இடத்துல இவங்க வாடகை வீடு குடியிருக்கலாம். சமீபத்தில் மறைந்து போன ஒரு மிகப்பெரிய திரைத்துறையை சேர்ந்தவர், அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் அருமையான வீடு கட்டி கூட அந்த வீட்டில் குடி போக முடியவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டாலும் ஒரு நல்ல குரு மூலியமாக உள்ள ஒரு ஆன்மீக பெரியோரை சந்தித்து அதுக்கு விளக்கம் கேட்டு தெளிவு பெற்றாலே போதும். ஆக கட்டிய வீட்டில் நாம் குடியிருந்தால் போதுமா? நமக்கு பிறகு நம்முடைய வம்சம் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த வீடு நமக்கு சொந்தமாக இருக்குல்லுங்க. ஒரு வீடு வாங்குகிறோம், கட்டுறோம், வாழ்கிறோம், நமக்கு பிறகு அந்த பிள்ளை வச்சுருப்பானா அடமானம் வச்சுட்டு போயிடுவான், விற்றுட்டு கூட போயிடலாம். ஆனால் நினைவுகள் அந்த மாறுமா? அந்த இடம், ஐயோ இது வாழ்ந்த இடம், எங்கள் தாத்தா வாழ்ந்த இடம், எங்கள் பாட்டம் வாழ்ந்த இடம்னு அந்த ஒவ்வொரு சுவற்றையும் தடவி பார்க்கின்ற இயல்பு இன்றைக்கி உண்டுங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நிம்மதியாக வாழணும். குடும்பத்தில் எங்கள் கால் வயிறு கஞ்சி குடித்தாலும், மனைவி கழுத்தில் நகை இல்லாலும் வாழ்க்கையில் அதான் சொல்வார், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதியில் இல்லைன்னு பாருங்க. அதை விட ஒன்று சொல்வார், தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லைன்னு. ஏங்க துயரத்தை மாற்றுவது தாய் மட்டுமா? தப்பு கணக்கு போடுறீங்க. தாயினுடைய மடி மட்டும் இல்லை, மனைவி கூட தான் அன்பு. ஒரு மனைவியினுடைய மடி சாய்க்கும் பொழுது அவள் ஒரு மந்திரியாக இருக்கின்றாள், தாயாக இருக்கின்றாள். அத்தனைக்கும் ஒரு பெண் தான் காரணம். அந்த நிம்மதி தருகின்ற இடம், நிம்மதி தருகின்ற ஒரு சன்னணி நம்ம வீடு தாங்க. நம்ம வீட்டை சரியாக வைத்திருக்க வேண்டும். அந்த வீடு சரியாக இருக்கணும்னா அந்த புதுமனை புகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பசுவை அழைத்து உள்ளே விடுவாங்க. ஏன்னா பசுவுக்கு வந்து அமானுஷ்யங்களை உணரக்கூடிய தன்மை உண்டு. அமானுஷ்ய கண்ணுக்கு தெரியாத தீய ஆவிகளாக இருக்கலாம், பேய்களாக இருக்கலாம், அந்த இடத்துல யாரோ தற்கொலை பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பசு கால் எடுத்து உள்ளே வைக்காது. ஒரு ரகசியம் சொல்கிற தெரிஞ்சுங்க. இந்த காலத்தில் ஒரு பெரிய பாலம் கட்டுறாங்க, 10,000 கோடி ரூபாய் போட்டு அந்த பிரம்மாண்டமான பாலம் கட்டுறாங்க. அந்த பாலம் உறுதித்தன்மை மிக்கதான்னு எப்படி செக் பண்ணுவாங்க? 1000 விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கூட அந்த மெஞ்ஞான காலத்தில் ஒன்று பண்ணாங்க, ஒரு யானையை நடக்க வைப்பாங்க. யானையினுடைய இயல்பு எப்படின்னா, தான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே நம் உடம்பினுடைய பலத்தை தாங்குமா என்று எண்ணி தான் கால் எடுத்து வைக்கும். அப்போ அந்த யானையை அந்த பாலத்தை முகப்பில் நிற்க வச்சு நடக்க சொல்லுவாங்க. அந்த பாலம் பலமில்லாமல் போனாலோ பலகீனமாக இருந்தாலும் அந்த யானை போகாதுங்க. அதை வைத்து உணர்ந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்வு இப்படித்தான் நம்முடைய பெரியோர்கள் அல்லலாம் வகுக்கப்பட்டது. அப்போ அந்த பசு உள்ளே வரும்பொழுது அதில் எந்த அமானுஷ்யம் விளைகின்றாலும் சாணி போட்டு அந்த கோமையை கழிச்சிட்டு போயிடும். அந்த வீடு புனிதம் என்பார்கள். இல்லை என்றால் அதுக்கான பரிகார பூஜைகளை எல்லாம் செய்து கொள்வார்கள். இதெல்லாம் நமக்கு மூட நம்பிக்கை, முட்டாள் பழக்கம் ஒதுக்குறது உங்களை பற்றின கவலை இல்லை. வாழ வேண்டும், நிம்மதியாக வாழணும்,
வம்சம் தழைக்க வேண்டுமானால் இந்த மாதிரி முறைகளை எல்லாம் செய்வார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு பசு இருந்ததுங்க. காரணம் தீய சக்திகள் வராமல் காத்தது. வீட்டுக்கு வீடு துளசி மாடம் இருந்தது. தீய சக்திகளோ இல்லை எதிர்மறை சக்திகளோ அங்கு இல்லாமல் இருந்தது. முயற்சித்து பார்ப்போம். வீட்டுக்கு வீடு பசு இல்லாட்டாலும் ஒரு துளசி செடியாவது வைப்போம். இப்படி அமானுஷ்யமான சக்திகளை கண்டுணர்ந்து நம்மளை காப்பாற்றுகிற சக்தி எத்தனையோ உயிரினங்களுக்கு உண்டு. அதில் ஒன்று தாங்க பசு. அப்படிப்பட்ட அந்த வீடு, அந்த இடம் ஒரு அமானுஷ்யமான சக்தியாக நாம் உணர முற்பட்டாலோ, மனதுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுக்கு தேவையான ஹோமங்கள், யாகங்கள் எத்தனையோ இருக்குது. பிரத்திகரா யாகம் பண்ணலாம், மகா கணபதி ஹோமங்கள் பண்ணலாம், உச்சிஷ்ட கணபதி பண்ணலாம். எத்தனையோ யாக ஹோமங்களை பண்ணி முடிவில் திரும்பவும் ஒரு முறை அந்த பசுவை அந்த இல்லத்துக்குள்ளே நுழைத்து பார்த்தோமானால் அது உணரும் நிம்மதியான வாழ்வு. என்னுடைய அனுபவத்தில் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டுவதெல்லாம் பெருசு இல்லை. காலம் கடந்து நம்முடைய வம்சவழி தழைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முறையை நான் உங்களுக்கு இந்த மீடியா மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.